வணக்கம். அனைவரையும் அன்புடன் அழைப்பது உங்கள் வீரதீரன் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ கலைச்சொற்கள் ஏ மற்றும் பி சீரீஸில் உள்ள 15 சஃபிக்ஸுக்கான புதிர் வினா விடை பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த 15 புதிர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக பல நூற்றுக்கணக்கான மருத்துவ கலைச்சொற்கள் உங்கள் கையில் இருக்கும். ஆச்சரியமா இருக்கா? இதே மாதிரி நம்ம ஏற்கனவே 5 புதிர்களுக்கான விடை தெரிந்தால் 800 மருத்துவ கலைச்சொற்கள் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க, புரியும். முதல் சஃபிக்ஸுக்கான புதிர். சஃபிக்ஸ் நேம் சைடல். அந்த இமேஜை பாருங்க. அந்த பாட்டிலில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. அந்த பாட்டிலுடைய சைடு வழியா அந்த திரவம் அந்த நுண்ணுயிர்களுக்கு எதை ஏற்படுத்தியது? விடை கொள்ளுதல் அல்லது அழித்தல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நுண்ணுயிர் முறியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சைடல்ங்கிற சஃபிக்ஸில் முடியக்கூடிய மருத்துவ கலைச்சொற்கள் நிறைய இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா வீடியோ லென்த்தாக போகும். அதனால் ஒவ்வொரு புதிருக்குமே 2 சாம்பிள் வேர்ட்ஸ் இமேஜில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? அடுத்த சஃபிக்ஸ் ட்ராமா. இப்போ இந்த இமேஜை பாருங்கள். அந்த ட்ரம் செட் அடிக்கிறாரு. அந்த ட்ரம் கையில் பட்டதால் அவருக்கு கையில் ஏற்பட்டது என்ன? விடை காயம். அடுத்த சஃபிக்ஸு பால்சி. இந்த இமேஜ் பாருங்கள். நிறைய பேர் பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அந்த பால் எடுக்க வர்றாரு. உடலினுடைய ஒரு பக்கம் தளர்ந்து வாய் கூனி அந்த பாலை கூட பிடிக்க முடியாமல் போவதற்கு என்ன பெயர்? விடை வாதம். அடுத்த சஃபிக்ஸ் பாருங்க, ஏஷன். இப்போ இந்த இமேஜ் பாருங்க. ஒரு கரடு முரடான பாறையை அந்த சிற்பி செதுக்குறாரு. அது ஒரு ஆடு சிலையாக மாறும். அந்த செயல்முறையை எப்படி குறிப்பிடலாம்? விடை ஆக்கம் அல்லது உருவாக்கம். அடுத்த சஃபிக்ஸு ஆல்ஜியா. இப்போ இந்த இமேஜ் பாருங்க. ஒருத்தர் அலமாரியினுடைய டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி அலமாரி டோர் ஓப்பன் பண்ணும்போது அது பலமாக கையில் பட்டதுனால அவருக்குள்ள உருவான அந்த துடிப்பான உணர்வு என்ன? விடை வலி. அடுத்த சஃபிக்ஸு ஐஎஸ்எம், இசம். இந்த இமேஜ் பாருங்க. ஒருத்தர் ஏதோ உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாம்பு விஷம் தீண்டுது. அந்த விஷத்தை கூட வெல்ல முடியும். அதாவது ஒருவர் விஷத்தை போன்ற தீமைகளை வெல்ல தன் வாழ்வில் தொடர்ந்து கடைபிடிக்கும் அந்த தனித்துவமான நடைமுறை இது. விடை ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா அது பழக்க வழக்கங்கள். அப்போ பழக்கம். அப்போ அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவ கலை சொற்களில் என்ன அப்படின்னா, உறக்கத்தில் பல் கடித்தல் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்த சஃபிக்ஸு ஸ்பாசம். இந்த இமேஜ் பாருங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய பாசமாக கட்டி பிடிக்கும்போது திடீரென தசை இறுக்கமாகி கொண்டால் அதற்கு பெயர் என்ன? விடை சுருக்கம் அல்லது தசைப்பிடிப்பு. அடுத்த சஃபிக்ஸு ஃபேஜியா. இப்போ இந்த இமேஜ் பாருங்க. அந்த தட்டில் பாக்கி எதுவுமே இல்லாமல் அந்த நபர் அந்த உணவை என்ன செய்கிறார்? விடை உண்ணுதல் அல்லது உண்ணி. இப்போ ஃபேஜியா அப்படிங்கிறத அந்த ஷார்ட்கட்காக பாக்கி அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சஃபிக்ஸு ஃபாஸ்ட். இந்த இமேஜ் பாருங்க. அவர் படுக்கையோடு இருக்கிறாரு. ஃபாஸ்ட்டாக பூட்டப்பட்டிருக்காங்க. அந்த நபர் எந்த நிலையில் இருக்கிறார்? விடை நகர முடியாத நிலை, அதாவது படுக்கையிலிருந்து எழ முடியாமை. அடுத்து காம்படிஷன் டெஸ்ட் 1க்கான முதல் கேள்வி. இந்த வீடியோவில் 2 கேள்விகள் கேட்டிருக்கேன். உங்களுடைய விடைகளை 6:45க்குள் இந்த வீடியோ கமெண்டில் யாரெல்லாம் பதில் அளிக்கிறீர்களோ அவர்களுடைய விடைகள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும். சஃபிக்ஸ் என்ன அப்படின்னா சீல். பெட்டிக்குள் இருக்க வேண்டிய சீலை அதன் இடுக்கிலிருந்து வெளியே இப்படி துருத்தி கொண்டிருந்தால் அந்த நிலைக்கு என்ன பெயரோ அதுதான் சீல் அப்படிங்கிற அந்த சஃபிக்ஸினுடைய தமிழ் பொருள். அது என்ன? அடுத்த சஃபிக்ஸ் எக்டசிஸ்.
இந்த இமேஜ் பாருங்க, சாதாரண அளவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அதை இழுக்கும் போது இப்படி பெரிதானால் அந்த நிலைக்கு என்ன பெயர்? விடை விரிவடைதல். நம்மளுடைய மருத்துவ கலைச்சொற்கள் பிடிஎஃப்ல உள்ளதை ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அட்டர்லெக்டெசிஸ் அப்படின்னா பொருள் வந்து விரிவடையாமை. இப்போ நீங்கள் எக்டசிஸ்னா விரிவடைதல்னு சொல்கிறீங்க. அட்டர்லெக்டெசிஸ் எப்படி விரிவடையாமை அப்படின்னு கேட்கலாம். அந்த ஃப்ரண்ட்ல ஏ சேருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்மையை குறிக்கும், எதிர்மறையை குறிக்கும். அப்போ எக்டசிஸ்னா விரிவடைதல், ஃப்ரண்ட்ல ஏ சேரும்போது அட்டலெக்டெக்சிஸ் அப்படின்னு வரும்போது விரிவடையாமை அல்லது சுருக்கம், நுரையீரல் சுருக்கம்னு வரும். அடுத்த சஃபிக்ஸ் சென்டிசிஸ். இந்த இமேஜ் பாருங்க, பாட்டிலில் வந்து உள்ளே இருக்கும் திரவத்தை எடுக்கிறதுக்கு, அந்த சென்டில் உள்ள திரவத்தை எடுக்கிறதுக்கு பாட்டிலில் ஊசியால் செய்த அந்த செயல் என்ன? விடை துளைப்பு. தொலை போடுறாங்களா, துளைப்பு. அடுத்த சஃபிக்ஸு டிஓஎம்ஒய் அப்படின்னு முடியக்கூடியது. இந்த இமேஜை பாருங்க, அந்த டொமேட்டோ பழத்தை வந்து கத்தியை கொண்டு பழத்தை வந்து ரெண்டாக பிளக்கக்கூடிய அந்த செயல், அதை எவ்வாறு அழைக்கலாம்? விடை அறுத்தல் அல்லது திறப்பு அல்லது உடற்கூறியல். அடுத்து காம்படிஷன் டெஸ்ட் 1க்கான 2வது கேள்வி. சஃபிக்ஸ் நேம் வந்து லைசிஸ். இந்த இமேஜ் பார்த்து அந்த கீழே விழுந்த அந்த லைட் பல துண்டுகளாக உடைந்து கிடக்கு, அதனுடைய நிலை என்ன? அடுத்த சஃபிக்ஸு ரியா. இப்போ இந்த இமேஜ் பாருங்க, ஆற்றுல வந்து தண்ணி ஓடுது, ஆறு ரியா. விடை வெளியேற்றம் அல்லது ஓட்டம். ரியானா வெளியேற்றம் அல்லது ஓட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய மருத்துவ கலைச்சொற்கள் புத்தகத்தில் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உடல் உறுப்புகளுக்கும் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். புத்தக தேவைக்கு இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளவும். அடுத்து வந்து வர டியூஸ்டே வந்து மயங்கொலி சொற்கள் காம்படிஷன் டெஸ்ட் 2 வந்து இதே மாதிரி ஈவினிங் 6:30 வந்து நடைபெறும். மயங்கொலி சொற்கள் பிளேலிஸ்ட்டில் என்னவெல்லாம் இருக்கோ அது வந்து டெஸ்ட்டுக்கு உண்டு. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.